ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம். நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே காரபங்காடு வெங்கடாச்சார்ய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே. ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம். சத்வகுணம் வளரச் செய்யும் வழி. அதிகமான தூக்கமும் அதிகமான சுகமும் இருத்தல் கூடாது. அதிக வெப்பமோ குளிர்ச்சியோ கூடாது. பணம் சம்பாதித்து தன் சரீரத்தை வளர்ப்பதிலேயே நோக்கம் கூடாது. ஆத்மாவை வெயிலில் வைத்து சரீரத்தை நிழலில் வைத்தல் கூடாது. நம் ஆத்ம க்ஷேமத்திலேயே நோக்காக இருக்க வேண்டும். சரீரம் தரிப்பதற்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியாய் இருக்க வேண்டும். சந்துஷ்டி அதாவது திருப்தி அவசியம் வேண்டும். அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டஹா, திருப்தியில்லாதவனுக்கு பிராமணியமே போய்விடுகிறது என்கிறது சாஸ்திரம். சுத்தமான ஆகாரத்தையே மிதமாக புஜிக்க வேண்டும். ஆகார சுத்தௌஹு சத்வசுத்திஹி, சத்வ குணத்தை அதிகப்படுத்தும் பதார்த்தங்களையே புஜிக்க வேண்டும். பகவத் ஆராதனத்தில் அதாவது பூஜையில் உபயோகப்படாத அன்னத்தை சாப்பிடுதல் கூடாது. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யாத ஆகாரத்தை ஒருவன் புஜித்தால் பாபத்தையே புஜிக்கிறான். புளி உப்பு காரம் அதிகம் கூடாது. நெய் சர்க்கரை போன்றவைகளே சத்வ குணத்தை அதிகப்படுத்தும். சத்வ குணமுடையவன் தான் தனது என்கின்ற மமகாரம் அற்று இருக்க வேண்டும். சர்வபூத ஆத்மனோரதா, எல்லாம் பகவத் விபூதியாக இருக்க மித்ரஹா அமித்ர கதா குதஹா, சத்ரு என்பதும் மித்ரன் என்பதும் எப்படி கூடும் என்கிறான் பரம பாகவதோத்தமனான பிரகலாதன். அப்படி சத்வகுணம் உள்ளவனுக்கு சிநேகிதன் என்றும் விரோதி என்றும் இருக்க மாட்டான். ரஜோ தமோ குணமுள்ளவன்தான் நாஸ்திகனாய் தெய்வமில்லை பரலோகமும் இல்லை தர்மம் அதர்மம் என்றும் ஒருவனை மித்ரன் என்றும் ஒருவனை சத்ரு என்றும் கருதுவான். அவனுக்காகவே வேதம் உன் சத்ரு ஒழிய இந்த யாகத்தை செய் என்று விதிக்கிறது. நிஸ்திரைகுண்யோ பவ, நீ முக்குணங்களும் உள்ளவனாக இருத்தல் கூடாது. ரஜோ தமோ குணம் கலசாமல் சுத்த சத்வ குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நிர்த்வந்த்வஹா, சுகம் துக்கம் இரண்டும் சம்சாரிக்கு உண்டாகலாம். அதில் சகஜத்துவம் வேண்டும். திதிக்ஷை கூடாது. திதிக்ஷை வேண்டும். நித்திய சத்வஹா, இப்போதிருக்கும் உன் சத்வகுணத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கொள். சாதாரணமாக நமக்கு பொருள் கிடைப்பது யோகம். கிடைத்த பொருளை காத்து பரிபாலனம் செய்வது க்ஷேமம். இதுவே சாதாரணமாக யோகக்ஷேமம் எனப்படுவது. ஆனால் இங்கு இதை சொல்லவில்லை பகவான். நிர்யோக க்ஷேமம் ஆத்ம க்ஷேமம் தவிர மற்றவைகளில் யோகமும் க்ஷேமமும் கூடாது என்கிறார். அஞ்ஞானம் புண்ணிய பாபம் கர்ம சம்பந்தம் அழுக்குடம்பு இவைகளினால் அபரிசுத்தனான ஜீவன் சுத்தனாகிறது. சுத்தனாகிறதுதான் யோகம். இந்த ஆத்ம சுத்தி நிலைத்திருப்பதுதான் க்ஷேமம். ஆத்மவான் அதாவது தன் ஆத்மாவை பார்ப்பதிலேயே நோக்காக இருக்க வேண்டும். பிராமணஸ்யஹா, வேதத்தில் பல சொல்லியிருந்தாலும் தனக்கு வேண்டிய உபனிஷத் பாகத்தையே எடுத்துக்கொண்டு முமுக்ஷுவாக மோக்ஷத்தில் இச்சை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவதாரிகை. பகவானுடைய சந்நிதியில் அர்ஜுனன் யஸ்ரேயா ஸ்யான் நிச்சிதம் ப்ருஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஜாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு ஆத்ம நன்மையை தரக்கூடியது எதுவோ அதை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும். நான் உனது சிஷ்யன், நீ எனக்கு ஆச்சாரியன் என்று முதலில் பிரார்த்தித்தான். பகவான் முதலில் சரீர ஆத்ம விவேகத்தை சரீரம் அழியக்கூடியது, ஜீவன் நித்யன் என்றும் அழிவே இல்லாதவன் என்றும் ஆதலால் நீ அனித்தியமான சரீரத்தை பற்றியும் நித்தியமான ஆத்மாவை பற்றியும் சோகிக்க வேண்டியதில்லை என்றும் உபதேசித்தான். அதன் பிறகு க்ஷத்ரியனுக்கு போர் ஸ்வதர்மம், அதை நீ அதர்மம் என்று எண்ணுவது பிசகு என்று சொல்லி கர்ம யோகத்தில் சில புத்தி விசேஷங்களை சொன்னான். கர்மா என்றும் கர்ம யோகம் என்றும் இரண்டு. கர்மாவை செய்பவனுக்கு ஆத்ம ஞானம் மட்டும் போதும்.
கர்ம யோகம் செய்பவனுக்கு ஆத்மா யாத்மிய ஞானம் வேண்டும். கர்மாவை பூர்த்தியாக செய்தால்தான் பலன். அது நடுவில் விடப்பட்டால் பாபமே உண்டாகும். கர்ம யோகமோவெனில் சிறிது செய்தாலும் சம்சார பந்தத்தை போக்கும், பாபமும் இல்லை. கர்மயோகம் செய்பவனுடைய புத்தி மோட்சம் ஒன்றிலேயே இருக்கும் என்பதை சொன்னான். அதற்கு மேல் காமிய கர்மாக்களை செய்பவனை நிந்தித்தான். வேதமே காமிய கர்மாவை சொல்லியிருக்க அதை பகவான் நிந்திப்பது எப்படி கூடும் என அர்ஜுனன் நினைக்க, வேதம் சத்வரஜஸ் தமோகுணமுள்ள எல்லோருக்கும் பொதுவானது. அவரவர் குணத்திற்கு தக்க கர்மாவை வேதம் சொல்லியுள்ளது. நீ சத்வகுணம் மேலிட்டிருப்பவன் ஆகையினால் உனக்கேற்ப காமிய கர்மாக்களை விட்டு கர்ம யோகத்தையே செய்வாயாக என்று சொல்லி முடித்தான். இதை கேட்ட அர்ஜுனன், நாம் காமிய கர்மாக்களை எல்லாம் விட்டு மோட்ச சாதனமான கர்மயோகத்தையே செய்வோம் என்று நினைக்க, அர்ஜுனா, நீ நித்திய நைமித்திய காமிய கர்மாக்களையும் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அவைகளின் பலன்களில் உனக்கு சம்பந்தம் கூடாது என்கிறான் இந்த ஸ்லோகத்தில். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. அர்ஜுனா, மோக்ஷார்த்தியான உனக்கு கர்மாவை செய்வதில் மாத்திரமே அதிகாரம், தகுதி உண்டு. அதன் பலன்களில் ஒரு காலம் சம்பந்தம் வேண்டாம். கர்மம் செய்வதற்கும் பலத்திற்கும் நீ காரணம் ஆகாதே, காரணம் இல்லை. கர்மாவை செய்யாமலிருப்பதிலும் உனக்கு சம்பந்தம் வேண்டாம். ஒருவனுக்கு ஞானம் உண்டாகும் வரையில்தான் கர்மானுஷ்டானம் வேண்டும். ஞானம் பிறந்தபின் கர்மா வேண்டியதில்லை என்பது ஸ்ரீ சங்கராச்சாரியரின் கொள்கை. ஆனால் எவனும் கடைசி மூச்சு உள்ளவரையில் கர்மானுஷ்டானம் செய்தே ஆக வேண்டும், விடவே கூடாது என்பது ஸ்ரீ ராமானுஜரின் சித்தாந்தம். இதுவே பகவானும் இங்கு சொல்லியிருப்பதாகும். கர்மண்யேவ அதிகாரஸ்தே. கர்மா என்றால் நித்திய நைமித்திய காமிய கர்மாக்களையே இங்கு சொல்கிறது. சந்தியாவந்தனம், பகவத் ஆராதனம் முதலிய நித்திய கர்மாக்கள் என்ன, அமாவாசை கிரகண தர்ப்பணம் போன்ற நைமித்திய கர்மாக்கள் என்ன, இவற்றை எவனும் விடக்கூடாது. இந்த உலகிலோ பரலோகத்திலோ பலனை உத்தேசித்து செய்யும் சித்திர யாகம், வருண ஜபம், புத்திர காமேஷ்டி யாகம் போன்ற காமிய கர்மாக்களை அவனவன் விருப்பப்படி விட்டாலும் விடலாம், செய்தாலும் செய்யலாம். ஏவ என்பதினால் இந்த 3 கர்மாக்களையும் செய்வதில் மாத்திரம் உனக்கு அதிகாரம், தகுதி. பலன்களில் சம்பந்தம் இல்லை என்பதை காட்டுகிறது. மா பலேஷு கதாச்சன, ஒரு பொழுதும் அவைகளுள் பலன் இல்லை என்று சொல்லவில்லை. நீ விரும்பினாலும் விரும்பாவிடினும் அவைகளுக்கு இயற்கையான பலன்கள் உண்டு. அவைகளை எதிர்பார்க்க உனக்கு யோகியதை இல்லை. சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மாக்களுக்கு பலன் கிடையாது. ஆனால் விட்டால் தோஷம் ஏற்படும் என்பர். ஆனால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இவைகளுக்கும் சில பலனுண்டு. இவைகளை செய்தால்தான் ஒருவன் வைதீகன் ஆகிறான், வைதீக காரியங்களுக்கு தகுதியாகிறான், சுத்தனாகிறான் என்கிறார். மா கர்ம பலஹேதுர் பூஹு. இதை 2ஆக பிரித்து கர்மஹேதுஹு மா பூஹு என்றும் பலஹேதுஹு மா பூஹு என்றும் நீ கர்மம் செய்வதற்கும் காரணம் ஆகாதே, அதன் பலனுக்கும் காரணம் ஆகாதே என்று எம்பெருமானார் பொருள் கூறியிருக்கிறார். ஒருவன் ஒரு செயலை செய்கிறான், பலன் உண்டாகிறது, அதையும் அனுபவிக்கிறான். அப்படியிருக்க அவன் அந்த செயலுக்கும் காரணமில்லை, பலனுக்கும் காரணமில்லை என்பது எப்படி பொருந்தும்? இதை பகவான் 3ஆம் அத்தியாயத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறான். ஒரு செயல் இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன. மனது, புத்தி அதற்கு சகாயம் செய்கின்றன. இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் நமக்குள்ள சத்வ ரஜஸ் தமோ குணங்களே ஆகும். எக்குணம் தலையெடுத்திருக்கிறதோ அக்குணம் தூண்ட மனது, புத்தி இவைகள் இந்திரியங்களை தூண்ட செயல்கள் நடைபெறுகிறதே ஒழிய ஜீவன் தானாக செய்கிறான் என்பது இல்லை. சரீரத்தை விளக்கி பார்த்தால் எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே மாதிரி உள்ளவை. ஆதலால் ஜீவனே ஒரு செயலை செய்வதாக இருந்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி செயலை செய்ய வேண்டுமல்லவா? மேலும் ஒருவனே ஒரு சமயம் செய்வது போல் மற்றொரு சமயம் செய்வதில்லை என்பதையும் பார்க்கிறோம். ஆதலால் ஜீவன் காரணம் இல்லை, குணங்களே காரணம் என்பது தெளிவாகிறது. ஓர் இடத்தில் கிணற்றின் தண்ணீர் வெளுப்பாகவும் ருச்சியாகவும் இருக்கிறது.
மற்றோரிடத்தில் தண்ணீர் சிவப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்க காண்கிறோம். இது ஏன்? அந்தந்த இடத்திலுள்ள மண் சம்பந்தத்திற்குச் சேர அவ்வாறு உள்ளது. அதேபோல் பிரகிருத்தியினாலான சரீர சம்பந்தத்தினால் உண்டான ரஜோ தமோ சத்வ குணத்திற்கு சேர ஒவ்வொரு செயலும் நடைபெறுகின்றனவே ஒழிய ஜீவன் செய்தான் என்பது இல்லை. ஒரு தேசத்தின் மந்திரிகள் சில செயல்களை செய்ய அதை அரசனே செய்தான் என்பது போல குணங்கள் அடியாக மனம் புத்தி தூண்ட இந்திரியங்கள் செய்யும் செயலையே ஜீவன் செய்தான் என்கிறோம். ஒருவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு சேர சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் எது மேலோங்கி இருக்கிறதோ அதன்படி பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. பகவான் ஒரு சூத்திரதாரி. எப்படி ஒரு பொம்மலாட்டக்காரன் நுண்ணிய நூலினால் தன் கைகால்களை ஒரு பொம்மையுடன் கட்டி தன் அவயங்களை அசைக்க அந்த பொம்மை ஆடுகிறதோ அதே போல பகவான் ஒரு சூத்திரதாரியாக இருந்து எல்லா செயல்களையும் ஜீவனின் கர்மானு குணமாக செய்விக்கிறான். ஆதலால் ஜீவனே செயலுக்கு காரணமில்லை என்பது தெளிவாகிறது. மா பல ஹேதுர்பூஹு பல ஹேதுஹு மா பூ. பலத்திலும் உனக்கு சம்பந்தம் வேண்டாம். மாபலேஷு கதாச்சன என்பதில் நித்திய நைமித்திய கர்ம பலத்தை சொல்லிற்று. இங்கே லௌகீக கர்மாவை சொல்கிறது. நீ செய்யும் லௌகீக கர்மாவிலும் அதின் பலத்திலும் பற்றுதல் வேண்டாம். உன் கடமை என்று செய். குணங்களடியாக பகவானால் செய்விக்கப்படுகின்றன என்று நினைத்துச் செய். பலன் கிடைத்தால் அதில் பற்றுதலும் கிடைக்காவிடில் வருத்தமும் இன்றி இருக்க வேண்டும். இப்படியிருந்து நாம் லௌகீக கர்மாக்களை செய்து வந்தால் சம்சார பந்தம் போய் மோட்சம் சித்திக்கும். மா தே சங்கோஸ்த்வ அகர்மணி தே அகர்மணி சங்கஹா மாஹா. நீ கர்மாவை செய்யாமல் இருப்பதிலும் உனக்கு பற்றுதல் வேண்டாம். அர்ஜுனனுக்கு போர் செய்வதில் விருப்பமில்லை, அதிலும் உனக்கு பற்றுதல் வேண்டாம் என்கிறான். சிலர் இதற்கு நீ கர்மாவை செய்யாதே என்று பகவான் கூறியிருப்பதாக பொருள் சொல்லி இருக்கிறார்கள். அது சரியான பொருளாகாது. யோகஸ்த குரு கர்மாணி சங்க த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோபூத்வா சமத்வம் யோக உச்யதே. பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகளில் சம புத்தியுடன் இருந்து யோகத்தில் நிலையாக நீ கர்மயோகத்தை செய்வாயாக. யோகம் என்றால் சம புத்தியுடன் விகாரமற்று இருத்தல். கர்மணி குரு நித்திய நைமித்திய கர்மாக்களை செய். யோகஸ்த குரு சம புத்தியுடன் இருந்து செய். சித்ய சித்தோஹோ பூத்வா குரு அதாவது வெற்றி தோல்விகளில் விகாரமற்று இருந்து செய். கர்த்திருவ தியாகம் பல தியாகம் மமதா தியாகத்துடன் இருந்து கர்மயோகம் செய்ய வேண்டும். கர்த்திருவ தியாகம் என்றால் தன்னை செய்பவனாக நினைப்பதை விடுவது. சத்வ ரஜஸ் தமோ குணங்களுக்கு தக்கபடி பகவானுடைய சங்கல்பத்தினால் எல்லா செயல்களும் நடப்பதாக நினைக்க வேண்டும். பல தியாகம் என்றால் செயலின் பலனில் இச்சை கூடாது. பலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதீத சந்தோஷமோ வருத்தமோ இன்றி சமநிலையில் இருக்க வேண்டும். மமதா தியாகம் செயல் என்னுடையது என்பதை விட வேண்டும். எந்த செயலையும் அதன் பலனையும் தன்னை சேர்ந்ததாக நினைத்தல் கூடாது. இங்கு சந்தோஷம் கூடாது என்பது ஆத்ம சந்தோஷத்தை இல்லை, பலனை உத்தேசித்து விஷய சுகத்தினால் ஏற்படும் சந்தோஷத்தை குறிக்கிறது. விஷய சுகத்தினால் ஏற்படும் சந்தோஷத்தை உத்தேசித்து வாழக்கூடாது என்பது கருத்து. ஜனகர் பற்றுதலற்று ராஜ்ய பரிபாலனம் செய்தது போலவும் அஹம்ச ராஜ்யஞ்ச ராமஸ்ய நானும் ராமனுக்கு உரியவர், ராஜ்யமும் பகவானுடையது என்று அகங்கார மமகாரத்தை விட்டிருந்த பரதனை போல இருக்க வேண்டும் கர்மயோகி. தூரேன ஹ்யவரம் கர்ம புத்தியோகாத் தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணா பலஹேதவஹா. அர்ஜுனா, பயனை விரும்பாமல் சமபுத்தியுடன் இருந்து செய்யப்படும் கர்மயோகம் மிகச் சிறந்தது. பலனை இச்சித்து செய்யும் கர்மாவுக்கும் பலனை விரும்பாமல் செய்யும் கர்மயோகத்திற்கும் ஒரு மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வாசி உண்டு. கர்மயோகம் நம்மை மேன்மேலும் உயர்த்தி உன்னத நிலையான மோட்சத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கும்.
கர்மாவோவெனில் நம்மை சம்சாரமான படுகுழியிலே அழுந்தச் செய்யும். ஆதலால் நீ கர்ம யோகத்தையே செய்வாயாக. நாம் செய்யும் எந்த செயலுக்கும் நம்மை மோட்சத்தில் கொண்டு சேர்ப்பதே சுவாபாவிகமான தன்மை. ஆனால் நாம் வேறு பலனை இச்சித்து அதை செய்வதினால் அதன் ஸ்வபாவமான தன்மை தடைபட்டு நாம் இச்சிக்கும் பலனையே கொடுக்கிறது. அந்யத் ஆலிங்கதே காந்தா அந்யத் ஆலிங்கதே சுதா. ஒருவன் தான் காமத்துக்காக மனைவியை தழுவிக்கொள்கிறான். தான் பெற்று வளர்த்த தன் கன்னிகையையும் தழுவிக்கொள்கிறான். தழுவுதல் என்கின்ற செயல் ஒன்றாக இருந்தாலும் ஒன்று துஷ்டம், மற்றொன்று உத்கிருஷ்டம். ஏனெனில் நினைவு வேறுபட்டிருக்கும். பலனை விரும்பி கர்மாவை செய்வது பத்னியை தழுவுவது போல துஷ்டம். பலனை விரும்பாமல் செய்யும் கர்மயோகம் தன் புத்திரியை தழுவுதல் போல உத்கிருஷ்டம். புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷினஹ ஜன்ம பந்த வினிர்முக்தாஹ பதம் கச்சந்த்ய நாமயம். இந்த புத்தி யோகத்துடன் இருந்து கர்ம யோகம் செய்கிறவன் இப்பிறவியிலேயே புண்ணிய பாவங்கள் இரண்டிலிருந்தும் விடுபடுகிறான். ஆதலால் நீ இந்த புத்தியுடன் இருந்து கர்ம யோகத்தையே செய்வாயாக. புண்ணிய பாபம் இரண்டும் மோட்சத்திற்கு தடையாகும். புண்ணியம் பொன் விலங்கு, பாபம் இரும்பு விலங்கு. இப்படி புண்ணிய பாபம் இரண்டும் விலகப் பெற்றவன் மறுபிறவியற்று சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமபதம் அடைகிறான். அனாமயம் பதம் கச்சந்தி, பரமபதம் பெறுகிறான்.